மறுநாள் காலையில வந்துருச்சு. அந்த புழு வந்துட்டு அப்படியே அழுது, ஏசப்பா இங்க பாரு, அந்த தம்பிலாம் பாரு, அந்த தம்பிலாம் பாரு, சூப்பரா ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கான், நல்ல சட்டை போட்டிருக்கான், சூப்பரா அந்த பாப்பா எல்லாம் பாரு போன் எல்லாம் வச்சிருக்கு. என்கிட்ட பாரு ஒண்ணுமே இல்ல. நான் பாரு எப்படி இருக்கிறேன் பாரு, நான் பாரு பாக்குறதுக்கே எனக்கு நல்லாவே இல்லை. ஐயா பாரு தொப்பி எல்லாம் போட்டு கண்ணாடி எல்லாம் மாட்டிருக்காரு. நான் பாரு எப்படி இருக்கிறேன். நான் எங்கேயாவது மரத்துல பயந்து பயந்து தான் போகணும். யாராவது என்ன பார்த்தா அப்படியே தூக்கிட்டு போயிருது, காக்கா வந்தா புடிச்சு தூக்கிட்டு போயிருது. இந்த தம்பி எல்லாம் பார்த்தா என் காலை போட்டு நசுக்கி எடுத்துறான் அப்படின்னு சொல்லி ஒரு அழுகுது. இந்த புழு பேர் என்ன தெரியுமா? 2 பேர் வச்சிடலாம், சில்லு சல்லு. சில்லு சல்லு. அப்ப இந்த சில்லு சொல்லும் போது அழுகு, ஏசப்பா இப்படி போடுச்சு, ஐயாவை பாருங்க எப்படி சூப்பரா இருக்காரு, இந்த ஐயாவை பாரு எப்படி சூப்பரா இருக்காரு, என்ன பாரு, நான் பாரு மருந்து பயந்து பயந்து மரத்துல எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுகுதான். அப்ப ஏசப்பா சொன்னாரா, சில்லு சொல்லு பயப்படாத, உன்னை படைச்சதுக்கு நான் ஒரு சித்தம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். என்ன சொன்னாரா? சில்லு சொல்லு பயப்படாத, உன்னை படைச்சதுக்கு நான் ஒரு சித்தம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரிங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி போயிடுச்சான். மறுநாள் ஆகுது. மறுநாள் ஆனோட எத்தனை பேர் எறும்புலாம் பாத்துருக்கீங்க? பாத்துருக்கீங்களா எறும்புலாம்? இந்த சில்லு பாக்குது. சில்லு சொல்லுவோம் சூப்பரா எறும்பு அப்படியே அதோட சாப்பாடு தலையில தூக்கிட்டு அப்படியே அழகா போய்கிட்டே இருக்கு. இது மறுபடியும் பாக்குது, ஏன் ஏசப்பா இப்படி பாடுதுங்க, அந்த எறும்பை பாருங்க, அதோட சாப்பாடு அது பாரு எப்படி சூப்பரா தூக்கிட்டு போகுது. என்னால ஏன் சாப்பாடே சாப்பிட முடியல பாரு, இதை யாராவது பார்த்தா என்ன சாப்பிடலாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன் ஏசப்பா இப்படி படைச்சிங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கும்போது ஏசப்பா என்ன சொன்னாராம்? சில்லு சொல்லு பயப்படாத, உன்னை படைச்சதுக்கு நான் ஒரு சித்தம் வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னாராம். என்ன சொன்னாரா? உங்க எல்லாத்தையும் படைச்சதுக்கு ஆண்டு ஒரு சித்தம் வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு? ஏசப்பா உங்களை படைச்சதுக்கு என்ன வச்சிருக்காரு? ஒரு சித்தம் வச்சிருக்காரு. சரிங்க ஏசப்பா, எப்ப பாரு நீங்க அப்படிதான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி போயிடுச்சான். மறுநாள் ஆயிடுச்சான். எத்தனை பேரு ஸ்பைடர் எல்லாம் பாத்துருக்கீங்க? பாத்துருக்கீங்களா? அதுக்கு எத்தனை 7 கால் தானே? 8 கால் பிடிச்சாது. கரெக்டா சொல்றீங்களே, ஸ்பைடருக்கு 8 கால் இருக்கா? ஒரு நாள் அந்த சில்லு பாக்குது, ஏன் ஏசப்பா இப்படி படைச்சீங்க, அங்க பாரு இந்த ஸ்பைடரை மேல போகுது, கீழே வருது, ஊஞ்சல் ஆடுது, மேல இருந்து சொயின்னு போயிட்டு வருது, என்னால ஊஞ்சல் கூட ஆட முடியல. ஏன் ஏசப்பா இப்படி படைச்சீங்க, இங்க பாரு என்ன நிலைமைய பாரு அப்படின்னு சொல்லி அழுகும் போது ஏசப்பா சொன்னாராம், சில்லு சொல்லு பயப்படாத, உன்னை படைச்சதுக்கு நான் சித்தம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாராம். என்ன சொன்னாரா? உன்னை படைச்சதுக்கு நான் ஒரு சித்தம் வச்சிருக்கேன், நீ பயப்படாத. சரிங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி போயிடுச்சான். மறுநாள் ஆச்சான். எத்தனை பேர் தேன் பூச்சி எல்லாம் பாத்துருக்கீங்க? தேன் எல்லாம் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? தேன் பூச்சி பாத்து அழகா எங்கேயோ போய் தேன் எல்லாம் எடுத்துட்டு வருது. மறுபடியும் ஏன் எதப்பா என்ன எப்படி படைச்சிங்க, இங்க பாரு அந்த தேன் பூச்செல்லாம் பாரு ஜாலியா பறகுது, எங்கெங்கயோ போய் ஊரெல்லாம் சுத்திட்டு வருது. நான் இங்க இருந்து பக்கத்து வீட்டுக்கு கூட என்னால போக முடியல, அதுக்குள்ள ஒரு கோழி வந்து என்ன குத்திடுது. இந்த தம்பி எல்லாம் பார்த்தா என்ன காலிலே நசி குட்டுறான், எல்லாம் எனக்கு ஏதோ பண்றாங்க, என்ன சாவடிக்கிறதுக்கு எல்லாம் வந்திருக்காங்க. ஏன் ஏசப்பா எனக்கு மட்டும் இந்த நிலைமை பாரு, ஒரு வீட்டுல போய் அடைஞ்சு கிடக்குறேன், ஏன் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி அழுந்துச்சான். ஏசப்பா சொன்னாரா, சில்லு சொல்லு பயப்படாத, உன்னை படைச்சதுக்கு என்ன வச்சிருக்காராம்? சித்தம் வச்சிருக்க. சத்தம் பத்தல, உன்னை படைச்சதுக்கு